விஜய் டிவியில் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்க இருக்குது. இந்த நிகழ்ச்சி நைட்டு 9:30 10:30 வரை ஒளிபரப்பாக இருக்கிற நிலையில் விஜய் டிவியில் சில சீரியல்கள் முடிவுக்கு வர இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குது. அந்த வகையில் பாக்கியலட்சுமி சீரியல் 4 வருஷங்களுக்கு மேலே ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்க நிலையில் இந்த சீரியல் சீக்கிரமே முடிவுக்கு வர இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே இந்த சீரியலுக்கு தூண் மாதிரி இருந்த ராமமூர்த்தி இறப்பு யாரும் எதிர்பார்க்காத வகையில் இருந்துச்சு. ராமமூர்த்தி கேரக்டர்ல நடிச்சிருந்த ரோசரி இந்த சீரியல் முடிவுக்கு வர இருக்குது. அதனால தான் உங்களோட கேரக்டரை முடிச்சிட்டோம் அப்படின்னு சீரியல் தரப்பு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சமீபத்தில் இந்த சீரியலில் கோபியா நடிச்சிட்டு இருக்கிற நடிகர் சதீஷ் பாக்கியலட்சுமி சீரியல்லேருந்து நான் விலகுற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இதனால இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி 2021 தொடங்கப்பட்ட முத்தழகு சீரியல் 2 வருஷங்களை கடந்து ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்க நிலையில் இந்த சீரியலும் வர்ற வாரத்தோட முடிவுக்கு வர இருக்குது. இதுக்கான லாஸ்ட் டே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி சமீபத்தில் தொடங்கப்பட்ட பனிவெளு மலர்வனம் சீரியலும் முடிவுக்கு வர இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சீரியலும் எதிர்பார்த்த அளவுக்கு டிஆர்பி கிடைக்காதனால இந்த சீரியல் முடிவுக்கு வர இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சீரியலில் பல நடிகர்கள் நடிக்கிறாங்க. ஆனாலும் இந்த சீரியலுக்கு எதிர்பார்த்த டிஆர்பி கிடைக்காம தான் இருக்குது. அதே மாதிரி கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தொடங்கினா வீட்டுக்கு வீடு வாசப்படை சீரியலும் முடிவுக்கு வர இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சீரியல் 100 எபிசோட்ஸ் எட்டியிருந்தாலும் அதுக்கும் சரியான டிஆர்பி கிடைக்காத நிலையில் இந்த முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இதை பத்தி அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வெளியாகல. ஏற்கனவே சில சீரியல்கள்ல நேரமாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில டிஆர்பி அதிகரிச்சா சீரியல் தொடர்ந்து ஒளிபரப்பாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மக்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.